பட்டியல் சமூகம், பறையர் சமூகம் தன்மானத்தை இழந்து வாழ வேண்டும் என்றால் அது எளிதான காரியம். தன்மானத்தை இழக்காமல் வாழ முடியும், வாழ வேண்டும் என்கிற நிலை ரொம்ப கஷ்டமானது. இன்று வரையில் தஞ்சை மாவட்டத்தில் குறிப்பாக பறையர்கள் அதிகம் வாழும் பகுதி திருவிடைமருதூர், பாபநாசம், கும்பகோணம். இந்த பகுதியில் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் கூட தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு பேரவலம். அந்த அளவுக்கு அந்த பகுதியில் துரோக மிகுந்த தலைவர்கள் உருவாகி கிடக்கிறார்கள். வேறு வழி இல்லை. அயோத்திதாச பண்டிதரும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் உருவாக்கிய தன்மான உணர்வு நாளுக்கு நாள் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் அரசியலமைப்பு சட்டம் தந்த உரிமையில் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனுக்கு ஒரு மிகப்பெரிய மணிமண்டபம் இந்த இடத்தில் காட்சியளிக்கிறது. ஆனால் அவர் பெற்றுக் கொடுத்த பஞ்சமி நிலம், ஒரு சென்ட் நிலத்தை கூட மீட்க முடியாத ஒரு பேரவலம் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. தலைவர்களுக்கு பஞ்சமில்லாத ஒரு இனம் பறையர் இனம். நான் கூட 45 வயது வரையில் தலைவராக வேண்டும் என்கிற எண்ணம் என்னிடம் இல்லை. ஒரு 3-4 தலைவர்களோடு பயணித்திருக்கிறோம். அதற்கு மேல் சகிக்க முடியாத பேரவங்களை இந்த இயக்கம்லாம் வேண்டாம், ஒழுங்கா போய் இருக்கிறத வச்சுட்டு பிள்ளை குட்டி வச்சுட்டு வாழ்ந்து அமைதியா கூட போயிடுவோம் அப்படிங்கிற நிலையில இருக்கும் போதுதான் நாளுக்கு நாள் ஆணவ படுகொலைகள், சாதியின் பெயரால் படுகொலைகள், எண்ணற்ற கொடூரங்கள் இந்த மண்ணில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிற போது இந்த செல்போன் இல்லை என்றால் கூட நாம் அமைதியாக இருந்து விடலாம். இந்த செல்போன் நம்மளை மேலும் மேலும் செயல்பட தூண்டுகிறது. முத்து பிரதீபன் சாக்கி அவர்கள் மயிலாடுதுறையில் ஒரு நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டார். ஒரு அற்புதமான நிகழ்ச்சி, தமிழ் பௌத்த கூடல். அந்த கூடலுக்கு வந்த பேராசிரியர்கள் கூட நம்மளுடைய தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலையை பற்றி பேசிய போது அவர்களுக்கு புல்லரித்து போனதை நாம் பார்த்தோம். எவ்வளவு பெரிய பேரவலம் இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது, எவ்வளவு பெரிய சதி இந்த மண்ணில் நடந்திருக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் இந்த மண்ணில் படுகொலை செய்யப்படுகிறார். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய படுகொலைக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் என்று ஒரு அரசு மனு தாக்கல் செய்கிறது. சாதாரண ஒரு கிராமத்தில் வாழ்ந்த கண்ணகி முருகேசனுடைய வழக்கில் சிபிஐ விசாரணை பெறப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு தனி மனிதர் அந்த வழக்கை எடுத்து நடத்தி அதிலே குற்றவாளிகளை கைது செய்ய வைத்திருக்கிறார், தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போது கடலூர் நீதிமன்றத்திலே நான் வாதத்திற்காக மாமனித ரத்னத்தோடு போயிருந்த போது அவர் நீதிபதியிடம் சொன்ன வார்த்தை, பட்டியல் சமூகம் தலித்துகள் உயிரெண்டா உனக்கு கிள்ளுக்கீரையா, இந்த வழக்கை தள்ளுபடி பண், நான் ஹைகோர்ட்ல பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. இப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த மண்ணில் இல்லையே என்கிற ஒரு வேதனை நமக்கு இருக்கிறது. ஏனென்றால் நான் ஒரு ஏழை, நான் ஒரு சிறு விவசாயி, சிறு தொழிலாளி. ஒரு சென்ட் பஞ்சம் நிலத்தை கூட மீட்க முடியவில்லை. பட்டுக்கோட்டையில் 120 ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கிறது. ஒரத்த நாட்டிலே 60 ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கிறது. தஞ்சாவூரிலே 60 ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கிறது. திருவையாறிலே 60 ஏக்கர் பஞ்சம் நிலம் இருக்கிறது. ஆனால் தலைவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு ஏர்ஸை கூட நம்மால் மீட்க முடியவில்லை. கூலிகளாக, பஞ்சைகளாக, பராரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லாம் ரசிகர் கூட்டமாக டாஸ்மார்க்கிலே அணிவகுத்து நிற்கிற ஒரு கேவலத்தை நாம் பார்க்க வேண்டிய எந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளவு பெரிய அறிவுஜீவிகள் பிறந்த தேசம் தமிழ் தேசம், தமிழர் நாடு. அயோத்திதாச பண்டிதர் வழிவந்த திராவிடத்தை யார் யாரோ ஆக்கிரமிப்பு செய்து இந்த மண்ணை, நம்மையும் நம் மண்ணையும் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் பாபநாசம், கும்பகோணம், திருவிடைமருதூர் பகுதியில் சொல்லிக் கொள்ளுகிற அளவில் 1 ஏக்கர் நிலம் வைத்து விவசாயம் செய்கிற விவசாயிகள் இல்லை பட்டியல் சமூகத்தில். நானும் சுத்தி அடித்து பார்த்திருக்கிறேன். 100 குழி 200 குழி போக்கியம் வச்சிருப்பான். அந்த சாதி இந்து கூடிய நிலத்தை அவன் வேலை செஞ்சதுனால ஒரு 200 குழியை கொடுத்து இதை சாகுபடி பண்ணிக்கான்னு இருப்பான். அதுக்கு 1 லட்சம் போக்கியமா கொடுத்திருப்பான். இப்படிதான் அந்த பட்டியல் சமூகத்துடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய ஊராட்சி மன்றத்தில் 2500 பறையர்கள் இருக்கிறார்கள். 60 பேர் உள்ள தேவர் சமுதாயத்துக்காரன் 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறான். நான் 2 முறை நின்று தோல்வி அடைந்திருக்கிறேன். 2 முறை நின்று தோல்வி அடைந்திருக்கிறேன். என்னை தோற்கடிப்பதற்கு என் சமூகத்திலேயே ஒரு ஆளை போடுகிறார்.
ஒரு வழக்கறிஞர். என்னை தோற்கடிப்ப நான் 216 ஓட்டு வாங்குறேன், அவர் 21 ஓட்டு வாங்குறார். எனக்கு துணை நிற்க வேண்டியவர்கள், என்னை வளர்த்தெடுக்க வேண்டியவர்கள், ஒரு மிகப்பெரிய ரவுடி எடுத்து நிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ரவுடி எடுத்து தேர்தல் நிக்கிறோங்க. என்னை பாதுகாத்து வளர்த்தெடுக்க வேண்டியவர்கள் ஒரு சாராயம் குடிக்கிறான் அன்னாடம் போய் கொள்ளாடக்கரையில போய் சாராயம் குடிச்சு வரவனை நிறுத்தி ஓட்டு கேட்கிறான். எவ்வளவு பெரிய மோசமான சமூகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற கொடூரம் நம்மை விட்டு அகலவில்லை. நண்பர்களே, உறவுகளே, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனும் அயோத்திதாச பண்டிதரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் இல்லை என்றால் இந்த இடத்தில் நாம் கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. இந்த இடத்தில் நாம் கூடுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஆதனூரிலே அண்ணன் தம்பி 9 பேரு, மாரிமுத்துன்னு ஒருத்தர், அவரும் தேர்தல் நிக்கிறேன், நானும் தேர்தல் நிக்கிறேன். பொது தொகுதி, ரிசர்வ் தொகுதி கூட இல்ல, விசாரிங்க வந்து பொது தொகுதி. அவரு என்னை கூப்பிட்டு, தம்பி என்ன நான் நிக்கிறேன் நீனு நிக்கிறியா அப்படின்னாரு. என்ன செய்யுங்க அப்படின்னு, செலவுக்கு பணம் தரேன் வாங்கிட்டு ஒதுங்கிக்க தம்பின்னாரு. சரி நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிறேன், நீ தோத்து போயிட்டீங்கன்னா அந்த பணத்தை திருப்பி கேட்க மாட்டேன்னு சொல்லுன்னு. என்ன சொல்ல வரேன்னு, நீ கொடுக்குற பணத்தை நான் வாங்கிக்கிறேன், ஒருவேளை நீ தோத்து நானே உனக்கு ஓட்டு போடுறேன், ஒருவேளை நீ தோத்துட்டீன்னா போற வழியில தம்பி அந்த பணத்தை கொடுத்துட்டு போவோம், ஓட்டு எனக்கு உருவில்லைம்ப, அப்புறம் நான் பெண்ணை திட்ட அப்படின்னு ஆளை கொண்டு வந்து வச்சு உன்னை ஏத்துக்கிட்டு நிக்க முடியாது, அது என் வேலை இல்லை, என்ன சொல்றீங்கன்னு. அப்ப நீ நில்லு தம்பி, நீ தான் பிரசிடண்ட்னாரு. நான் நின்னேன், நானும் தோத்தேன், அவரும் தோத்தார். சரிங்களா? அடுத்த 6 மாசத்துல அவர் அந்த மண்ணில இல்ல, போயிட்டாரு. டோக்கன் போட்டு பஞ்சாயத்து பண்ண ஆளை பாத்திருக்கீங்களா தமிழ்நாட்டுல? அப்படிப்பட்ட ஆளை ஏத்து நிற்கும் போது அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எனக்கு துணை இல்லை, எனக்கு துணை இல்லைங்க. மேலவளவு முருகேசன் வெட்டுப்பட்டு கிடக்கிறான். ஒரு 20-30 பேர் அழைச்சிட்டு போய் பஸ் மறிக்கிறோம், ஜெயிலுக்கு போறோம், வெளியில வர்றோம். அடுத்தது சென்னகரம்பட்டி அம்மாசிவேலு படுகொலை, முடக்காத்தான் பாண்டியம் படுகொலை, எல்லாத்துக்கும் ஜெயிலுக்கு போறோம், வெயில்ல வர்றோம், எந்த மாற்றமும் இல்லை, மீண்டும் படுகொலை நடந்துகிட்டு தான் இருக்கு. சூத்திரன் தயவில் வாழ வேண்டிய பேரவலம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கு. சூத்திரன் ஆட்சியை தகர்த்தெறிவதற்கான ஒரு ஆர்கனைசேஷன், பொலிட்டிக்கல் ஸ்போர்ட்ஸ், ஒரு ஒற்றுமை இல்ல. என்ன செய்யுது சொல்லுங்க? நான் 12க்கு மேல படிக்கல, படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இல்லை. ஆனா படித்தவர்கள் 2 பேர் வழக்கறிஞர்கள் என் ஊர்ல உருவாக்கி கொடுத்தேன். அந்த 2 பேருமே துரோகியா மாறி நிக்கிறான். 2 வழக்கறிஞர்களை உருவாக்கி நின்று இன்னைக்கு சாதாரண குப்பை பஞ்சாயத்தெல்லாம் பேசி ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு பெயில வர்றான். ஒரே சமூகத்துக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஒரு தெருவுல சின்ன பிரச்சனை ஒரு 5 நிமிஷத்துல தீர்த்து விட்டுருவேன். 90% சிவில்ல நான் ஸ்பெஷலிஸ்ட், 12வது படிச்சிருந்தாலும் கூர்மையா பேப்பர் பார்ப்பேன். ஆனாலும் அந்த மனம் இல்லை. பட்டியல் சமூகத்துல தலக்கணம் தலைவிரிச்சு ஆடுது. நம்ம இளைஞர்கள்ட்ட, மாணவர்கள்ட்ட, தலைவர்கள்ட்ட தலக்கணம் தலைவிரிச்சு ஆடுதுங்க. நான் தான் ஆளுங்கிறான், என்ன ஒன்னும் அசைக்க முடியாதுங்கிறான். ஆனா சூத்திரண்ட உதவாங்கிட்டு வர்றான், நான் போய் காப்பாற்ற வேண்டியதா இருக்கு. நண்பர்களே, என் உயிரினும் மேலான என்னுடைய சகோதரர்களே, இந்நேரம் இந்த பகுதி தம்பித்திருக்க வேண்டும், இந்த பகுதி தம்பித்திருக்க வேண்டும். தியாகி இமானுவேல் சேகரனுக்காக அந்த பகுதியே பரமக்குடியே தம்பிக்கிறது. ஆனால் இங்கே அப்படி இருக்கிறதா? எண்ணி பாருங்கள். உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், தியாகி இமானுவேல் சேகரனுடைய நினைவு நாளுக்கு நான் ஒரே ஒரு முறை போயிருக்கிறேன். உள்ள போறதுக்கே 3 மணி நேரம் ஆச்சு. ஆச்சுங்க. இங்க ஒண்ணுமே இல்ல, கொடிதான் பறக்குது. 10-20 பேர் உட்கார்ந்துருக்கோம். அதை விட நமக்காக போராடிய ஒரு மாமனிதர் இளைய பெருமாள் மறக்கடிக்கப்பட்டு விட்டார். இளைய பெருமாள் மறக்கடிக்கப்பட்டாருங்க. எவ்வளவு பெரிய மாகாணம் தெரியுமா? அவ்வளவு பெரிய மாகாணுக்காக ஒரு 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 பெரிய எழுச்சி யாத்திரையை நடத்தணும். 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் கூடணும். ஆனால் சூத்திரன் ஆட்சியை நிறுவுவதற்கு 20 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் கூடுறோம். பாட்டு நிறைய எழுதியிருக்கேன், தம்பிகளை போல பாடுவேன். ஆனா அது அரசியல் பாடல், பல பேரை சங்கடப்படுத்தும், பல பேருடைய உள்ளங்களை நெருடும், சிக்கலை உருவாக்கும். புரியுதுங்களா இல்லையா? நானும் நிறைய பாட்டு எழுதியிருக்கேன். அம்பேத்கர் முகமூடிகள் அதிகமா உருவாயிட்டான்னு சொல்லி எல்லாம் முகமூடியா நிக்கிறான். தியாகம் இல்ல, உண்மை இல்ல, நேர்மை இல்ல. எத்த பெரிய ஆள் வந்தாலும் சூத்திரன் நிகழ்வுக்கு வந்திருந்தானா நான் குந்திருந்தா ஏந்திரிக்க மாட்டேன்.
என் ஊர்ல வணங்காமுடின்னு ஒருத்தர் காது குத்துறாரு பிள்ளைங்களுக்கு. திரும்பூர்ல ஒரு பெரிய எம்எல்ஏ வாராரு 10 கார்ல, தோத்து போயிட்டாரு இப்ப கும்பகோணத்துல, பேரு சாக்கோட்டை அன்பழகன். அவர் வரும்போது ஒட்டுமொத்த பட்டியல் சமூகமே ஏந்திரிச்சு நிக்கிறான், நான் மட்டும் முந்திருந்தேன். என்னால அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தன்மான உணர்ச்சி வரணும்னு. அவன் போன பிறகு எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வந்தான். எவ்வளவு பெரிய ஆள் வர்றாரு, நீ பட்டியே குந்திருக்கன்னு. இவ்வளவு பெரிய ஆள் வர்றாரு, அவன் ஊழல்வாதி, திருடன், ஃப்ராடு. அவனை பார்த்து என்ன எந்திரிக்க சொல்ற? அம்பேத்கருடைய பேரனை, அம்பேத்கருடைய பிள்ளைய, ரெட்டமலை சீனிவாசனுடைய வாரிசை என்ன பார்த்து எந்திரிக்க சொல்றேன்? நாய போடாம வீட்டு வெளில வந்துகிட்டே இருந்தேன். வந்து விசாரிங்க, உங்க பாதம் டைப் பணிச்சு கேட்கிறேன், வந்து விசாரிங்க. அதே மாதிரி முருகேசோடையார்னு ஒருத்தன் ஓட்டு கட்டி தெருவுக்குள்ள வர்றான். வந்தோன்னா எல்லாரையும் எந்திரிச்சு ஓடுறான். இது ஒரு ஒரு பிறவி குணம், இது ஒரு பிறவி குணம் இந்த சமூகத்துல இருக்குங்க. ஒரு பிறவி குணம். ஒரு உடையார் சமூகத்துக்காரன் ஓட்டு கட்டி தெருவுக்குள்ள வர்றான். ரமேஷ்னு ஒருத்தன் MA படிச்சவன் அப்படி நிக்கிறான். அவன் ஓட்டு கட்டி வரும்போது சேர்ல உட்காந்துருக்கான். வாங்க வாங்க தலைவரா, ஓட்டு போடுறான், வாங்க வாங்க அப்படிங்கும் போது அவன் பேசாம போயிட்டான். அந்த ரமேஷ்ங்கிறவன் வந்து, என்னப்பா ஒரு எவ்வளவு பெரிய ஆளு, நீ பட்டியா குந்திக்கிட்டு போய் சொல்றான்னா, சி நாய ஓடா. அவன் இன்னைக்கு தஞ்சாவூர்ல போலீஸா இருக்காங்க. தஞ்சாவூர்ல போலீஸா இருக்கான். அடிமைகள் வாழ்வு இனிக்கும், போராளிகள் வாழ்வு வரலாறு படைக்கும். என்னுடைய வாழ்வு இந்த மண்ணில் நிலைத்திருக்கும். நான் யாருக்கும் தலைவணங்கி வாழ்ந்ததில்லை, யாருடைய தலையை தடவியும் வாழ்ந்ததில்லை. இந்த தேசம் நாளுக்கு நாள் பட்டியல் சமூகத்தினுடைய உரிமைகள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. உள்ஒதுக்கீடு என்கிற பெயரிலே ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி இந்த மண்ணில் நிகழ்ந்திருக்கிறது. அதை தடுப்பதற்கு கூட இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணையவில்லை. காலம் கடந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் உரிமைகள் பறிபோய்க் கொண்டிருக்கிறது. தனியார் மயம், தாராளமயம், உலகமயம் என்கிற அடிப்படையில் எல்லோரும் தனியாரிடம் போய் வேலை கேட்டு மண்டியிடுகிற எந்த சூழலில் நமக்கு பெற்றுக் கொடுத்த இடஒதுக்கீட்டு உரிமை, சட்ட உரிமை பாலடிக்கப்பட்டிருக்கிறது. மீறி இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அதை முறியடிப்பதற்கான ஒரு சிந்தனை இந்த மண்ணில் இல்லை. தோழர்களே, என்னுடைய உறவுகளை உங்களை பார்த்து கேட்கிறேன். நாம் சூத்திரன் தயவில் வாழுகிற வரையில் இந்த நிலை நீடிக்கும். இளைய பெருமாள் வந்து கருணாநிதின்னு சொன்னாலு நம்ம எல்லாரும் வரலாறு படிச்சிருக்கோம். எனக்கு 53 வயசு. MG ராமச்சந்திரனை ராமச்சந்திரன் என்று சொன்னவர். அதற்கு பின்னால் வந்த தலைவர்கள் சூத்திரனை எதிர்கொள்கிற ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் இல்லை. உருவாக்க வேண்டிய கடமை இங்கே இருக்கிறவர்களுக்கு இருக்கிறது. இந்த மண்ணில் எண்ணி பாருங்கள், என்னுடைய உள்ளம் கொதிக்கிறது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை இந்த தேசத்தில் மன்னிக்க முடியாத பெரும் குற்றம், மன்னிக்க முடியாத பெரும் குற்றம். ஒரு சாதாரண கோவில் காவலாளி அஜித்குமாருக்கு CBI விசாரணை வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு CBI விசாரணை இல்லை. ஒரு அரசே இந்த மனுவை போடுகிறது. மதிப்பிற்கும் போட்டுதலுக்குரிய புதிதாக வந்த முதலமைச்சரை பார்த்து இந்த ரெட்டமலை சீனிவாசனுடைய மணிமண்டபத்திலிருந்து இருகரம் கூப்பி கேட்கிறேன், விஜய் அவர்களே, பட்டியல் சமூகம் 60% பேர் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறோம். உங்களை பார்த்து ஒரு ஏழை விவசாயி கேட்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை CBI-யிடம் ஒப்படையுங்கள், CBI-யிடம் ஒப்படையுங்கள். மீண்டும் இந்த நாட்டை ஆளுவதற்கான தகுதி உங்களுக்கு கிடைக்கும். அந்த தகுதியை நாங்கள் ஏற்படுத்தி தருவோம் என்று உங்களை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து நான் வணங்கி கேட்டுக் கொள்கிறேன். எங்களுக்கு வேறு வழி இல்லை. உங்களை விட்டால் இப்போது உங்களிடம் கோரிக்கை வைப்பதை விட வேறு வழி இல்லை. நீங்கள் அதை செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் பட்டியல் சமூகம் நாளுக்கு நாள் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். அறிவார்ந்த தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தினந்தோறும் முகநூலிலே எழுதுவார்கள். அவர்கள் தினந்தோறும் வாட்ஸ்அப்ல எழுதுவார்கள். நீங்களும் திமுக செய்த துரோகத்தை செய்யாதீர்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை CBI வசம் ஒப்படையுங்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை CBI வசம் ஒப்படையுங்கள் என்று உங்களை தலைவணங்கி கேட்டுக் கொள்கிறேன். என்னுடைய தொப்புள் கொடி உறவுகளே, பட்டியல் சமூகத்து இளைஞர்களே, இங்கே வந்திருக்கிறவர்களாவது ஒரு களப்பணியை செய்வதற்கு தயாராகுங்கள். அடுத்த ஆண்டோ அடுத்த 2028 ஒரு குறைந்தபட்சம் இந்த அச்சரா பக்கத்தில் ஒரு 5000-10,000 பேர் திரளுவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். இமானுவேல் சேகரனுக்கு இணையான தலைவர் நம்மளுடைய அயோத்தி ரெட்டைமலை சீனிவாசனார். லண்டனிலே போய் பேசியவர், நமக்காக நில உரிமையை பெற்றுக் கொடுத்தவர். அப்படிப்பட்ட தலைவரை மறந்து அங்கெங்கே உதிரிகளாக
படம் வைத்து போஸ்டர் அளித்து ஒட்டுகிற ஒரு அவலம் இருக்கிறது. இந்த அவலத்தை தடுப்பதற்கு, இந்த அவலத்தை எடுத்தெறிவதற்கு நாம் ஒரு திரட்டப்பட்ட அரசியல் சக்தியாக உருவாக வேண்டும். உருவாகவில்லை என்றால் இந்த தேசத்தில் பட்டியல் சமூகம் இல்லாத ஒரு நிலை உருவாகும். ஆகவே என்னுடைய உறவுகளே, என்னுடைய அன்பான தலைவர்களே, உங்கள் பொருளாதாரத்தை எங்களை போன்ற ஏழைகளுக்கு கொடுங்கள். தினந்தோறும் சேரிக்குள் சென்று வேலை செய்கிறோம். தினந்தோறும் சேரிக்குள் சென்று வேலை செய்கிறோம். வேலை செய்யாத வரையில் பாசிசம் இந்த மண்ணில் வளர்ந்து கொண்டே இருக்கும். பாசிசம் வளரும். இன்றைக்கு இளைஞர்களே, நம்மளுடைய படித்த இளைஞர்களே, 10வது 12க்கு மேல படித்த இளைஞர்களே பாசிசவாதிகளாக மாறுகிறான். கட்ட பஞ்சாயத்து பேர்வழிகளாக, ரவுடிகளாக மாறுகிறார். ஒரு பேரவலம் கூட அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் முறியடிக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கிற பணக்காரர்கள், படித்தவர்கள், வேலையில் உள்ளவர்கள், எங்களை போன்ற ஏழைகளை தேர்ந்தெடுத்து உதவ வேண்டும். அப்படியெல்லாம் கும்பகோணத்தில் இருக்கக்கூடியவர்கள், பாபநாசத்தில் இருக்கக்கூடியவர்கள், திருவிடைமருதூரில் இருக்கக்கூடியவர்கள் செய்வார்கள் என்று எண்ணினால் அவர்கள் செய்யவில்லை. மாறாக தனிநபர் விளம்பரம் தேடி அலைகிறார்கள். தனிநபர் விளம்பரம் தேடி அலைகிற கூட்டம் தற்கூரி கூட்டமாக மாறி போய் வீழ்ந்து விடும். ஒரு இனத்தினுடைய வரலாறு அழிக்கப்பட்டு விடும். ஒரு இனத்தினுடைய உரிமைகள் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை மீட்டெடுப்பதற்கு உங்களை போன்றவர்களுடைய உதவி வேண்டும். உங்களை போன்றவர்களுடைய உதவி வேண்டும். ஒரு பாடலை பாடி கூட முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அதாவது பஞ்சமி நிலத்தை பத்தி தான். பஞ்சமி நிலத்தை திருப்பி தர சூத்திரன் மறுக்கின்றான். பஞ்சமி நிலத்தை திருப்பி தர சூத்திரன் மறுக்கின்றான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமோ உழைக்கின்றான். அம்பேத்கர் முகமுடி உழைக்கின்றான். அம்பேத்கர் முகமூடிகள், அம்பேத்கர் முகமூடிகள் அதிகமா பெருகிவிட்டான். அப்பாவி மக்களின் தாலியை அறுத்து பிழைக்கின்றான். சிறப்பு உட்கூறு திட்ட நிதிய திருப்பி அனுப்புகிறான். சூத்திரன் திருப்பி அனுப்புகிறான். சிறப்பு உட்கூறு திட்ட நிதிய திருப்பி அனுப்புகிறான். சூத்திரன் திருப்பி அனுப்புகிறான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமோ உழைக்கின்றான். அம்பேத்கர் முகமூடிகள் மீசையதான் முறுக்குகிறான். சூத்திரனை வாழ்க்கையை ஓட்டுகிறான். அம்பேத்கர் முகமூடிகள், அம்பேத்கர் முகமூடிகள் மீசையதான் முறுக்குகிறான். சூத்திரன் தயவில் வாழ்க்கையை ஓட்டுகிறான். பஞ்சமி நிலத்தை திருப்பி தரேன் சூத்திரன் மறுக்கின்றான். பஞ்சமி நிலத்தை திருப்பி தரேன் சூத்திரன் மறுக்கின்றான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமும் உழைக்கின்றார். அம்பேத்கர் முகமுடி உழைக்கின்றார். அம்பேத்கர் முகமுடிகள் மீசையதான் முறுக்குகிறான். சூத்திரன் தயவில் வாழ்க்கையை ஓட்டுகிறான். அம்பேத்கர் முகமூடிகள் அதிகமா பெருகிவிட்டான். அப்பாவி மக்களின் தாலியை எடுத்து பிழைக்கின்றான். சிறப்பா உட்கூறு திட்ட நிதியை திருப்பி அனுப்புகிறான். சூத்திரன் திருப்பி அனுப்புகிறான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமோ உழைக்கின்றான். அம்பேத்கர் முகமுடி உழைக்கின்றார். அம்பேத்கர் முகமூடிகள் அதிகமா பெருகிவிட்டான். அப்பாவி மக்களின் தாலியை எடுத்து விளக்கின்றான். ஆம்சாங்கி கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்கின்றான். ஆம்சாங்கி கொலை வழக்கை சிபிஐ விசாரணை வேண்டாம் என்கின்றான். சூத்திரன் வேண்டாம் என்கின்றான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமும் உழைக்கின்றான். அந்த சூத்திரன் ஆட்சியை நிறுவிடவே அனுதினமும் உழைக்கின்றார். அம்பேத்கர் முகமூடிகள் அதிகமா பெருகிவிட்டான். அப்பாவி மக்கள், ஏழை மக்களின் தாலியை அறுத்து பிழைக்கின்றார். நெத்தி வேர்வை நினைச்சு உழைச்சி வாழுறனே, நம்மாடு உழைச்சி வாழுறனே. அதிகாரம் கைப்பற்ற அவனால் முடியலையே. அதிகாரம் கைப்பற்ற அவனால் முடியலையே. அம்பேத்கர் முகமுடிகள், அம்பேத்கர் முகமுடிகள் மீசையதான் முறுக்குகிறான். சூத்திரன் தயவில் வாழ்க்கையை ஓட்டுகிறான்.
சூத்திரன் தயவில் வாழ்க்கையை ஓட்டுகிறான். ஆம்சாங்கே கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்கின்றான். ஆம்சாங்கே கொலை வழக்கில் சிபிஐ விசாரணை வேண்டாம் என்கின்றான். நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்கள். நியாயமா நீயாதான் நியாயமா நீதியா நீங்களே சொல்லுங்கள். அம்பேத்கர் முகமுடிகள் அதிகமா பெருகிவிட்டால் அப்பாவி மக்களை புறவலையா இருக்கின்றான். சிறப்பு முத்தூறு திட்ட நிதியை திருப்பி அனுப்புகிறான். அந்த சூத்திர ஆட்சியை நிறுவிடவே நாடா உழைக்கின்றார். ஜெய்பீம். என்னருமை உறவுகளே, இன்னும் நிறைய பாட்டு இருக்கு. பெரிய கொடுமை என்னன்னா, துரோகங்கள் நாளுக்கு நாள் இந்த சமூகமே துரோகத்தில் இயங்குகிறது. இந்த நான் பார்த்த வகையில இந்த சமூகமே துரோகத்தில் இயங்குகிறது. துரோகம் இல்லாமல் வாழ பழக வேண்டும் என்று சொன்னால் அவன் ரெட்டமலை சீனிவாசனை படிக்க வேண்டும், அவன் அம்பேத்கரை படிக்க வேண்டும், அவன் அயோத்திதாச பண்டிதரை படிக்க வேண்டும். துரோகம் என்பது இவனுடைய ரத்தத்திலே கலந்து கிடக்கிறது. திராவிட அரசியல்வாதிகள், அதாவது சூத்திரன் தலைமையிலான அரசியல்வாதிகள் இந்த மண்ணில் துரோகம் செய்தே அடுத்தவன் சொத்தை அபகரித்தே, அடுத்தவனை ஏமாற்றி, அடுத்தவன் மனைவியை அபகரித்தே இந்த ஒரு கேடுகட்ட பழக்கத்தை தமிழ் மண்ணில் விதைத்தார்கள். அதையே பட்டியல் சமூகம் அரசியலாக ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறார்கள். அதுதான் செயல்பட்டு இருக்கான். அவன் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு வாழ்றதுக்கு அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தை செய்யறான். இவன் 100க்கு 200க்கும் 300க்கு 500க்கும் துரோகத்தை செஞ்சுக்கிட்டு பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமையை சிதைக்கிறான். பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமை என்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை பாதுகாக்கக்கூடியது. பட்டியல் சமூகத்தினுடைய ஒற்றுமை என்பது இந்த நாட்டினுடைய உன்னதமான சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற அரசியலை பாதுகாக்கக்கூடியது. அந்த ஒற்றுமையை நாம் கட்டி எழுப்ப வேண்டிய காலம் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை துரோகங்கள் வந்தாலும் அதையெல்லாம் இடறி தள்ளிவிட்டு அம்பேத்கர் பணியாற்றியிருக்கிறார். ரத்தமலை சீனிவாசன் பணியாற்றியிருக்கிறார். அயோத்திதாச பண்டிதர் பணியாற்றியிருக்கிறார். MC ராசா பணியாற்றியிருக்கிறார். ஆம்சாங் பணியாற்றியிருக்கிறார். சென்னையிலே இருக்கக்கூடிய தலைவர்கள் இளைய பெருமாள், வைபாலசுந்தரம், சக்திதாசன், சேப்பன் போன்றவர்கள் எல்லாம் சூத்திரனை புகழ்ந்து பேசியதாக சரித்திரத்தில் நான் எங்கேயும் படிக்கவில்லை. சூத்திரன் தலைமையிலான கட்சி இருக்கிறதே, காங்கிரஸ் கட்சி, திமுக, அண்ணா திமுக, பிஜேபி போன்ற திராவிடர் கழகம், இந்த திராவிட பார்ப்பனருக்கு வீரமணி இருக்காரு பாருங்க, அவருக்கு பேரு நான் பட்டம் என்ன கொடுத்துருக்கேன்னா திராவிட பாப்பான்னு பட்டம் கொடுத்திருக்கேன். திராவிட பார்ப்பனர். அப்படிப்பட்ட பார்ப்பனியத்தை, ஆரிய பார்ப்பனியத்தை, திராவிட பார்ப்பனியத்தை இந்த மண்ணில் இருந்து அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கருடைய வாரிசுகளால், ரெட்டமலை சீனிவாசனுடைய வாரிசுகளால், அயோத்திதாச பண்டிதருடைய வாரிசுகளால், இப்போது நம்மளுடைய உள்ளத்தில் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆம்ஸ்டாங் அவர்களுடைய வாரிசுகளால் மட்டுமே முடியும். ஆகவே ஒரு பாட்டு யாவத்துல இல்ல, நிறைய பாட்டு இருக்கு. வெட்டுப்பட்டு செத்தோமேடா மேல வளவிலே, வெந்து மடிந்தோமடா வெண்மணியிலே. வெட்டுப்பட்டு செத்தோமடா மேல வளவிலே, வெந்து மடிந்தோமடா வெண்மணியிலே. வெட்டியார பயலிலே வெட்டியார